நேற்று உச்சநீதிமன்ற நீதிபதி 4 பெயர்கள் தேர்தல் ஆணைய பத்திரத்தை வெளியிட்டு தற்பொழுது எந்தெந்த கட்சிகள் எவ்வளவு பெற்றிருக்கிறார்கள் என்ற புள்ளி விவரத்துடன் வெளியிட்டிருக்கின்ற நிலையில் தமிழகத்தை பொறுத்தளவிற்கு 400 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை பயன்படுத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் மற்ற கல்வி நிறுவனங்கள் மற்றும் பொது நிறுவனங்களிடம் இருந்து பெற்றதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அதிமுக 6 கோடி ரூபாய் மட்டும்தான் பத்திரத்தின் மூலமாக பெற்றிருக்கிறது என்றும் தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில்தான் தற்பொழுது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக நாடாளுமன்ற தேர்தலையொட்டி பணத்தை விநியோகம் செய்வதற்காக நிறுவனங்களிடம் இருந்து நிதியாக பெற்றிருக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் பெற்றிருக்கிறது தேர்தல் ஆணைய அதிகாரிகள். இதன் மூலமாக விசாரணைக்காக திமுகவின் முக்கிய புள்ளிகளை அழைத்திருப்பதாகவும் எஸ்பிஐ நிறுவனமானது தற்பொழுது திமுகவினருக்கு யாரெல்லாம் நிதி வழங்கினார், எந்தெந்த நிறுவனங்கள் நிதி வழங்கப்பட்டது என்ற தகவல்களை வரும் 18ஆம் தேதி வெளியிட வேண்டும் என்றும் தற்பொழுது நீதிமன்றம் உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறது. இதில் திமுகவினருக்கு யாரெல்லாம் நிதிகளை வழங்கினார் என்ற புள்ளி விவரங்கள் வெளியிடப்பட்டிருந்தால் நிச்சயமாக அந்த நிறுவனங்கள் ஊழல் செய்வதை திமுகவினர்கள் முற்றிலுமாக அந்த நிறுவனத்திற்கு ஆதரவாகத்தான் செயல்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். ஆளும் கட்சியாக இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் பத்திரத்தை வைத்துக்கொண்டு தற்பொழுது பல நிறுவனங்களிடம் பணம் பெற்றிருப்பதும், இது எஸ்பிஐ நிறுவனங்கள் புள்ளி விவரங்களுடன் எந்தெந்த நிறுவனம் யாருக்கெல்லாம் பணம் திமுகவிற்கு வழங்கப்பட்டது என்பதை தெரிந்திருந்தால் நிச்சயமாக இதில் பல ஊழல்கள் சிக்கும் என்றும் கூறப்படுகிறது. இதனால் திமுகவின் மூத்த அமைச்சர்கள் உள்பட 15ற்கும் மேற்பட்டவர்கள் சிறைக்கு செல்வார்கள் என்றும் கூறப்படுகிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். இதில் திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்களும் சிக்குகிறாரா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். தேர்தல் பத்திரத்தை பற்றி தெரியாதவர்கள் நமது சேனலை பின்தொடருங்கள். அடுத்த வீடியோவில் அதை பற்றி முழுமையான தகவல்களை நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.